ஓகே guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட சேனல்ல நான் வந்துட்டு ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸை வந்து அன்பாக்சிங் பண்ண போறேன். ஓகே guys, இதுக்கு முன்னுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு 4S 5S அதுக்கப்புறம் வந்துட்டு 6S அதோட 7 Plus அதோட XR அதுக்கப்புறம் 14 ப்ரோ மேக்ஸ் 14 ப்ரோ மேக்ஸ் முடிஞ்சோடனே அதோட 16 ப்ரோ மேக்ஸ். ஸோ இன்னைக்கு இது வந்து நான் வாங்கிட்டு சரி ஓகே நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம் யூடியூப்ல. ஸோ அன்பாக்சிங் பண்ணி காட்டுவோம் எப்படின்னு. ஆக்சுவலி எனக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஐஃபோனில். வென் கம்ஸ் டு ஐஃபோன் இதுக்கு முன்னுக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4S வந்துட்டு 8GB ஸ்டோரேஜ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 8GB ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் 5ல் வந்துட்டு 16GB ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் 5S வந்து 64GB ஸ்டோரேஜ், அதோட அப்படியே மேலே வந்து 14 ப்ரோ மேக்ஸில் வந்துட்டு 1 to 8GB நான் யூஸ் பண்ணேன். அந்த ஸ்டோரேஜ் எனக்கு பத்தலை. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு நான் 512GB ஸ்டோரேஜ் எடுத்திருக்கேன் guys. ஏன்னா நான் யோசிச்சு பார்த்தேன், ஐயோ இந்த 1 to 8 திருப்பி எடுத்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்துட்டு 512GB எடுத்துட்டேன். முதல்ல 256 தான் நான் என் மைண்டில் இருந்துச்சு. ஏன்னா 16 ப்ரோ மேக்ஸில் வந்துட்டு 1 to 8 இல்லை. ஸோ 256GB தான் முதல்ல யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அதுவே பத்தாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது. இந்த வாட்டி வந்து கேமரா நிறையா நியூ கேமரா ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஃபோட்டோஸ் அப்படி இப்படி எடுப்போம். அதனால 512GB எடுத்துட்டேன். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குது அப்படி நம்ம காட்ட போகிறோம். ஸோ யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே கைஸ், வாங்க அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸோ 512GB டிசர்ட் டைட்டானியம். டிசர்ட் டைட்டானியம். ஸோ இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ டேக் டிசர்ட் டைட்டானியம். ஓகே, நாங்கள் திறப்போம். ஓகே ஓகே அப்புறம் இங்கே ஓகே ஸோ இதுதான் கைஸ் ஃபோனு. ஓகே, இப்படி எடுத்துட்டு ஸோ இதுதான். ஓகே, நல்லா இருக்குது. இந்த சைட்டில் இந்த ஃபினிஷிங்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் அந்த நியூ கேமரா பட்டன் பாருங்கள். இந்த வாட்டி வந்து 6.9 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னுக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 ப்ரோ மேக்ஸ் வந்துட்டு 6.7 தான் இருக்கும். இந்த வாட்டி வந்து 6.9. ஓகே, ஒரு சைடு வச்சுருவோம். ஸோ இந்த வாட்டி கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வரியாக கொண்டு வந்திருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இன்னொன்று என்னென்னா ஆப்பிள் ஸ்டிக்கர் இதுக்கப்புறம் இல்லை. ஆப்பிள் ஸ்டிக்கர் வந்து ரெஸ்ட் இன் பீஸ் ஆச்சு. நோமோ ஆப்பிள் ஸ்டிக்கர். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், ரொம்ப இந்த பெப்பர் ஒர்க்ஸ்லாம் வந்து ரொம்ப சின்னதாக்கிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பாக்ஸை வந்து எவ்வளோ சின்னதாக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக்கிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது, மேபி அவங்க அந்த நியூட்ரல் கார்பனை நோக்கி போகிறனால இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இட்ஸ் ஃபைன். ஓகே, ஓகே திறந்தாச்சு. ஓகே, நைஸ் நைஸ், ஸோ நைஸ். ஸோ இந்த வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா 4K 120 FPS வந்து கொண்டு வந்திருக்காங்க, டால்பி விஷன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். ஆப்பிள் அது பாருங்கள், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆனால் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அது கரெக்டாக அமைஞ்சிருக்கு அவங்களுக்குன்னு. ஸோ அதோட Wi-Fi 7 வந்து கொண்டு வந்திருக்காங்க. கேமரா கண்ட்ரோல் அதோட வந்துட்டு இந்த வாட்டி 2 48 மெகா பிக்சல் கேமரா, 2 கேமரா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னுக்கு வந்து அப்படி இல்லை. ஓகே கைஸ், இதுக்கு முன்னுக்கு அப்படி இல்லை. அதோட பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ குவாலிட்டி மைக்ஸ் வேறு வந்திருக்கு. அந்த மைக் பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணேன்னா அந்த மைக்லேயே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே கைஸ், ஸோ இதுதான் என்னோட 14 ப்ரோ மேக்ஸு. ஸோ நாங்கள் வைக்கிறோம் பாருங்கள். கேன் சி இது கொஞ்சோண்டு டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, கொஞ்சோண்டு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த 16 ப்ரோ மேக்ஸு. ஓகே கைஸ், ஆனால் இந்த வாட்டி இந்த சைட்லலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா இந்த டைட்டானியமில் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இது வந்து எப்பயும் போல் வந்து இதில் தான் டைட்டானியம் வரலையே. 14 ப்ரோ மேக்ஸ்லாம் வந்துட்டு 15 அதுக்கப்புறம் வந்து 16 தான் வந்துட்டு டைட்டானியம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே டைட்டானியம் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், ஸோ நான் வந்துட்டு கைஸ் வருஷம் வந்து அப்டேட் பண்ணுற ஆள் கிடையாது. நான் வந்துட்டு லைக்
3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ 15 சீரிஸ் நான் பார்க்கும்போது எனக்கு வந்து 15 சீரிஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஏன்னா அதில் வந்துட்டு அவ்வளோ பெருசாக எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஃபீச்சர்ஸும் வரல. ஸோ அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி 16 பார்த்தோன்னே தான் எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அந்த மைக்கு, அதுக்கப்புறம் இந்த கேமரா கண்ட்ரோலு, அப்புறம் இந்த இன்னொரு அல்ட்ரா ஒயிட் கேமரா வந்துட்டு 48 மெகா பிக்சல், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் வாங்க நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஹலோ இங்கிலீஷ், மலேசியா. Appearance, choose how to like the text icon to look on your iPhone. பெருசு, இது இன்னும் பெருசு. ஓகே, ஐ திங்க் மீடியம் இஸ் ஃபைன் நினைக்கிறேன். ஓகே, மீடியம், quick start, setup without another device. இல்லை வேணாம். ஓகே என்னோட வைஃபை இருக்கு. let me connect to my Wi-Fi. Okay, few minutes to activate iPhone. Yeah, software update is available for this iPhone. This iPhone will be updated to iOS 18.1. Update later. Continue. Setup for myself. Continue. Okay, Face ID வைப்போம். Don't use Face ID with the mask. Okay. Create passcode. Don't transfer anything. Okay, Apple ID. Yeah, Apple ID. Okay, Apple ID போட்டாச்சு. சோலை பாண்டியன். இந்த நியூ அனிமேஷன் நல்லா இருக்கு கைஸ். நினைக்கிறேன் கைஸ் இந்த வாட்டி வந்து இந்த சைட்லாம் அந்த டைட்டானியம் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்க்ராட்ச் படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், என் ஃபோனில் நான் இந்த சைட்லாம் வந்துட்டு 14 Pro Maxல வந்துட்டு எல்லாம் ஒரு மாதிரியாக கவர் மாதிரி போட்டிருக்கேன். இந்த சைட்லாம் அப்படி கவர் போட்டும் நீங்கள் பாருங்கள், இந்த சைட்டில் ஒரு மாதிரியாக அப்படியே அது ஸ்க்ராட்ச் இல்லை, அப்படியே ஒரு மாதிரியாக டஸ்ட்டு பட்டு அப்படியே ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு, ஒரு ஸ்டெயின் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி நடக்காதுன்னு தோணுது. இருந்தாலும் நான் ஒரு கவரை போட்டுருவேன். ஓகே, கண்டினியூ. செட்டப் லேட்டர். ஓகே, ஸ்க்ரீன் டைம் கண்டினியூ. Third, share with Apple, share with developers, dock, auto. ஓகே. ஆனால் காய்ஸ் இந்த வாட்டி iOS 18 வந்துட்டு வேறு லெவல் பக்கு, செம்ம ஒரு பக்கு போங்க. ஸோ நானே நிறையா பார்த்தேன், என்னோடய 14 Pro Maxலேயும் நிறைய பக்கு இருக்குது. ஸோ சில டைம் iOS வெளியாகும் போது வந்து நல்லாயிருக்கும், சில டைம் iOS வெளியாகும் போது சரியான பக்காக இருக்குது. ஓகே, இது கேமரா கண்ட்ரோல் நைஸ். ஆனால் இந்த வாட்டி ரொம்ப பேர் நிறைய ட்ரோல் பண்ணாங்க. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸில் நிறைய ஃபோனில் வந்த ஃபீச்சர்ஸ் இப்போ தான் ஆப்பிள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது யார் கூட சண்டை போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ போல் நம்ம சாம்சங் கூட தான். சாம்சங் எதிரிலாம் கிடையாது, எனக்கு சாம்சங்கும் பிடிக்கும். நானும் ஒரு காலத்தில் சாம்சங்லாம் யூஸ் பண்ணுவேன். சாம்சங் எனக்கு பிடிக்கும், சாம்சங்கோட ஃபேன் தான் நானும். கூகுள் ஃபோனும் எனக்கு பிடிக்கும். ஓகே கைஸ், ஓகே இப்படி அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதுதான் கைஸ் செட்டிங். போயிட்டு ஸ்டோரேஜ்லாம் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு. ஐஃபோன் ஸ்டோரேஜ் ஓகே நைஸ், 512 GB, 493 is 493 and 46 GB available. ஓகே கைஸ், வாங்க இந்த கேமரா கண்ட்ரோல் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ ஒரு வாட்டி தட்டினா ஃபோட்டோ பிடிக்குது, அழுத்தி தட்டினா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுது. அதோட ஜூம் 2 வாட்டி தட்டினீங்கன்னா யூ கேன் access the menus, all the stuff. ஓகே, நீங்கள் ரொம்ப நல்லா கொஞ்சம் கற்றுக்கணும் கைஸ். கற்றுக்கிட்டா தான் நீங்கள் வந்துட்டு இதை கொஞ்சம் நல்லா பழக முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோவில் 4K 60 120 FPS 4K. ஸோ நல்லா இருக்குது.
ஏன்னா எனக்கு சில நேரத்தில் 120 Hz பார்க்கும்போது ரெக்கார்ட் பண்ணணும், இதில் இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக 120 FPS வந்து கேமரா ரெக்கார்ட் பண்ணுற கேமரா நீங்கள் பார்த்தீங்கன்னா விலை கூடயாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி வந்து ஐஃபோனில் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பேட்டரி ஹெல்த்தை பார்ப்போம். பேட்டரி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்துட்டு நிறையா ஃபங்க்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரி ஹெல்த் நார்மல், அதுக்கப்புறம் சைக்கிள் கவுண்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மேனுஃபேக்சர் டேட், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் யூஸு, அதோட சார்ஜிங் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். iPhone learns your charging and usage habit to help preserve battery lifespan over time. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ லிமிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்னொன்று காய்ஸ், இந்த வாட்டி வந்து iOS 18 வந்துட்டு இப்போ வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃபோனை யாராச்சும் திருடிட்டு எடுத்து கொண்டு போயிட்டு உங்களோட பார்ட்ஸை மாற்றி வேறு ஃபோனில் போட்டாங்கன்னா உங்களோட ஆப்பிள் ஐடி கேட்கும். ஸோ இப்போ வந்து உங்களோட ஃபோனில் உள்ள இந்த பார்ட்ஸு, இந்த கேமரா, இந்த ஸ்க்ரீனு, ஸ்பீக்கரு, மெயினான பார்ட்ஸ் எல்லாமே வந்து கனெக்டட் டு யுவர் ஆப்பிள் ஐடி. ஸோ இந்த ஃபோனை யாராச்சும் திருடினாலும் சரி, ஏதாச்சும் எடுத்துக்கொண்டு போயிட்டு இந்த பார்ட்ஸை தூக்கி வேறு இடத்துல போட பார்த்தாலும் சரி, ஓனரோட பெர்மிஷன் கேட்கும். ஸோ ஓனரோட பெர்மிஷன் இல்லாமல் தே கான்ட் யூஸ் த பார்ட்ஸ், அந்த மாதிரி ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு நியூ ஃபீச்சர்ஸாக இருக்குது, நல்லா இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன காரணம்னா ஆப்பிள் வந்து க்ளோஸ்லி பார்ப்பாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து ஓகே காய்ஸ், நினைக்கிறேன் காய்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த அன்பாக்சிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் iPhone 16 Pro வச்சுருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். See you guys in the next video. Bye.